தென் தமிழகத்தின் கிழக்கிலுள்ள தாமிரபரணி டெல்டா பகுதியில் மல்லர்கள் வாழ்ந்தனர். அவர்களே பாண்டியர் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் காடுகளை கொளுத்தி அவற்றை விவசாய நிலங்களாக மாற்றிக் கொண்டிருந்தனர். இயற்கையை நேசித்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்குறவர்கள் இதை கடுமையாக எதிர்த்தனர். இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடையில் இருந்த மொத்த நிலமும் காடாக இருந்தது. அங்கே ஆடு மாடுகள் மேய்த்து வாழ்ந்த இடையர்கள் வாழ்ந்தனர். இதில் ஆடு மேய்த்தவர்கள் கோணார்கள் என்று அழைக்கப்பட்டனர். மாடு மேய்த்தவர்கள் ஆயர்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஆயர்களிடம் காளைகள் இருந்ததால் தாங்களும் விவசாயத்தில் ஈடுபட முடியும் என்பதால் பாண்டியர்களை ஆதரித்தனர். காளைகளை வைத்துத்தானே விவசாயம் மேற்கொள்ள முடியும். விவசாயத்தின் மூலமாக மாடுகளுக்கு தீவனமும் தயாராவதால் விவசாயத்தை மேற்கொள்வதில் ஆயர்களுக்கு எந்த தடையும் இல்லை. எனவே விவசாயத்தை மேற்கொள்வதில் ஆயர்களுக்கு அனுகூலமே மிகுந்திருந்தது. அதே சமயம் விவசாயத்தின் பெருக்கத்தால் கோணர்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லை. ஆடுகளை விவசாயத்தில் பயன்படுத்த இயலாது. விவசாயம் உருவாக்கும் தீவனமும் பெரும்பாலும் ஆடுகளுக்கு பயன்படாது. அவை பெரும்பாலும் புதர்களையும் மர இலைகளையும் மட்டுமே உட்கொள்கின்றன. அதே சமயம் விவசாய பெருக்கத்தால் வனப்பகுதி கடுமையாக குறைவதால் தங்களது ஆடுகளை மேய்க்கும் வெளியும் கடுமையாக குறைகின்றது. எனவே கோணர்கள் பெரும் விசனத்திற்குள்ளானார்கள். எனவே கோணர்கள் காடுகளை அடித்து விவசாயம் செய்வதை கடுமையாக எதிர்த்தனர். ஆயர்கள் வெளிப்பார்வைக்கு நடுநிலை வகித்தாலும் உண்மையில் பாண்டியர்களையே ஆதரித்தனர். ஆனால் கோணர்கள் பாண்டியர்களை எதிர்க்கும் கௌரவர் அணியில் தாமே வெளியே சென்று வெளிப்படையாக சேர்ந்தனர். இவ்வாறாகத்தான் இந்த 4 வகையினரும் அணி சேர்ந்தனர். மகாபாரத போரின் உண்மையான பின்புலம் இதுதான். யூத பிராமணர்கள் உண்மையான மகாபாரத வரலாற்றை முற்றாக திரித்து எழுதியிருந்தாலும் மீண்டும் கட்டுடைத்து உண்மை வரலாற்றை அறியும் விதமாக குழுவுக்குறிகளை உள்ளடக்கிய பாத்திரங்களை வடிவமைத்திருந்தனர்.